அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் நான் உங்கள் செந்தில்குமார். தற்போது நீங்கள் காண்பது பருவமலை சிவன் மற்றும் பார்வதியம்மா வசிக்கின்ற பருவமலை பொதியாகும். இந்த பருவமலை சிவன் மற்றும் பார்வதியம்மாவின் ஆசீர்வாதத்தால் மற்றும் எல்லாமல்ல ஸ்ரீ விநாயகரின் ஆசீர்வாதத்தால் மற்றும் பூமாதேவியின் ஆசீர்வாதத்தால் மற்றும் என் தாய் தந்தையார் அங்கம்மாள் திருமதி அங்கம்மாள் மற்றும் திரு மூர்த்தி ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்தால் தற்போது ஒரு பாடலாசிரியராக நான் தற்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அத்தகைய வகையில் அருள்மிகு ஸ்ரீ காஞ்சியில் கோயில் கொண்ட முருகப்பெருமானுக்காக பாடலை பாடுகிறேன். நீங்கள் கேட்டு மகிழ்மாறு பணியோடு கேட்டுக்கிறேன். வடபழனி ஆண்டவனே செந்தில் வேல் முருகா, வயலூர் ஆண்டவனே செந்தில் வேல் முருகா, வள்ளிமலை ஆண்டவனே செந்தில் வேல் முருகா, பிராலிமலை ஆண்டவனே செந்தில் வேல் முருகா. விவசாயம் பூமாதேவியின் ஆசீர்வாதத்தால் விவசாயம் எங்க விவசாயம். ஆடி மாதத்தில் நெல்லை விதைத்து ஆவணியில் நடவு நட்டோமே முருகா, ஆவணியில் நடவு நட்டு பொட்டாசியில் களை பறித்தோமே முருகா, பொட்டாசி மாதத்தில் களையை பறித்து ஐப்பசியில் மருந்தொடுத்தோமே முருகா, சபரிமலை ஐயப்பனின் ஆசீர்வாதத்தாலே பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர்கின்றதே முருகா, பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தருகின்றதே முருகா, மார்கழி மாதத்தில் மகேசனை வணங்கி, பருவமலை சிவனை வணங்கி பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர்கின்றதே முருகா, பரமசிவன் ஆசீர்வாதத்திலே பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றதே முருகா, தை மாதத்தில் அறுவடை செய்து பரமசிவனுக்கு படையல் வைத்தோமே முருகா, ஓரகண்டி அம்மனுக்கு படையல் வைத்து ஊர் கூடி ஆட்டமாடி மகிழ்ச்சியாக இருந்தோமே முருகா, ஓம் நம சிவாய.